யார் என்ன பண்ணாலும் நான் மறுதளிக்க மாட்டேன். அப்படியே அப்படியே தன்னம்பிக்கை வந்து உலகத்தில் பெரிய விஷயங்க, கிறிஸ்தவத்தில் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. சோதனையை மேற்கொள்றதுக்கு தன்னம்பிக்கை பத்தாதுங்க, கிறிஸ்துவின் பேரில் நம்பிக்கை வேண்டும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு சொல்கிறது தான் கிறிஸ்துவின் பேரில். அது சொல்லணும் பாருங்க. உலகத்தில் எப்படின்னா, ஒன்று தன்னம்பிக்கை இருக்கும், இல்லைன்னா ஐயோ என்னால் முடியலன்னு பயம் இருக்கும், கொலத்தனம். ரெண்டு எக்ஸ்ட்ரீம். ஒன்று வந்து என்னால் இதை ஃபேஸ் ஐயோ என்னால் இது முடியாது அப்படின்ற ஒரு இது, நோ கான்ஃபிடென்ஸ், நம்பிக்கையே இல்லை. இன்னொரு எக்ஸ்ட்ரீம் என்னது, தன்னம்பிக்கை, என்னால் முடியும். கிறிஸ்தவம் வந்து ரெண்டுமே வேண்டான்னது, பைபிள் வந்து ரெண்டுமே சரி கிடையாதுன்னுது. பயத்தோடு வாழக்கூடாது, தன்னம்பிக்கையோடையும் வாழக்கூடாது. கிறிஸ்துவின் பேரில் நம்பிக்கை வச்சா எவ்வளோ வேணா வைக்கலாம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய. இப்போ என்னன்னு சொல்லியிருக்கணும் சீஷர்கள், இயேசுவே நீர் தான் எங்களை பலப்படுத்தணும், நீர் பலப்படுத்தினீர்னா நாங்கள் அப்படி போக மாட்டோம். ஆனால் அவங்க தன்னம்பிக்கையின் பேச்சை பேசிட்டாங்க. அது பெருமைக்கு நேராக கொண்டு போய் விழுந்துட்டாங்கன்னா அவரை விட்டு ஓடி போயிட்டாங்க. அது சோதனைக்கு விழுந்தது மாதிரி தானே, அது பெரிய சோதனைங்க. அது இயேசுவை கைவிட்டாங்க அன்றைக்கி ஆக்சுவலாக. அப்போது ஜெபத்தின் ஆவி, எல்லாம் சொன்ன ஜெபத்தின் ஆவி, அதாவது விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள்னா உன் கையில் தான் இருக்கிற மாதிரி வேலை செய், அதே நேரத்தில் எல்லாமே அவர் கையில் இருக்கிற மாதிரி தான் ஜெபி. உன் கையில் எல்லாமே இருக்கிற மாதிரி வேலை செய், ஆனால் எல்லாமே அவர் கையில் தான் இருக்கிற மாதிரி ஜெபி. ரெண்டுத்தையும் சேர்த்தா தான் உருப்படியாக இருக்கும் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒர்க் ஆஸ் தோ எவ்ரி திங் டிபெண்ட் ஆன் யூ, ப்ரே ஆஸ் தோ எவ்ரி திங் டிபெண்டட் ஆன் ஹிம். அந்த ரெண்டு அந்த காம்பினேஷன் ரொம்ப முக்கியம். நமக்கு பல காரியங்கள் இருக்குது, நம்ம பங்குன்னு பல காரியங்கள் எல்லாத்தையும் செய்யணும், கவனமாக செய்யணும், எப்போவுமே செய்யணும். ஆனால் அதே நேரத்தில் அவர் தான், அவருடைய கிருபைனா செய்யவே முடியாது. அதை உணர்ந்து எப்போவுமே ஜெபத்திலையும் ஜெபத்தினுடைய ஒரு ஆவிலையும் நாம் வாழணும், அவர் மேலே சார்ந்து வாழணும்.